அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி மக்கள்கிட்ட பேசியாகணும். நம்ம எதுக்கு வம்பு அப்படின்னு நம்ம அமைதியாக போகிறோம். ஆனால் அப்படி போக போக தான் நாட்டில் ரொம்ப அநியாயமும் அக்கிரமமும் பெருகிட்டுருக்கு. அதை நம்ம எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்தா மட்டும்தான் அது சரியாகும் அப்படின்றது நம்முடைய கருத்து. இப்போது எல்லா முஸ்லீம் பெண்களுமே நம்ம வீதிக்கு போராட வேண்டிய நிலைமையில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்றைக்கி இருக்கக்கூடிய பாலியல் வன்முறைகள் மோசமான ஒரு நிலையில் போயிட்டுருக்கு. ஒரு முஸ்லீம் பெண்ணு கூட போராடுறாங்க, இந்த மாதிரி எனக்கு பாலியல் வன்கொடுமை சொல்லி நான் கூட்டு பாலியல் பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லீம் பொண்ணு ஃபுர்கா போட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதை பற்றி என்ன நடவடிக்கை எடுத்தாங்கன்றது இது வரைக்கும் நமக்கு வெளியில் வரல. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை நம்ம நாட்டில் போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் முஸ்லீம்களும் ஒரு காரணம்னு சொல்லும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா யாருக்கு எந்தெந்த வேலையை கொடுக்கணும் அப்படின்றது ஒரு முறை இருக்குது. திருக்குறளில் கூட ஒரு விஷயம் இருக்குது, சரியா? எந்தெந்த வேலையை யாருக்கு கொடுக்கணுமோ அந்த வேலையை அவங்க திறமை அறிஞ்சு அந்த வேலையை கொடுக்கணும் அப்படின்னு. ஆனால் மக்களை நம்ம முட்டாளாக இருக்கிறோம் அப்படின்றதுனால தான் நமக்கு பிடிச்சிருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கக்கிட்ட தூக்கி நாட்டை கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அதனுடைய விளைவு தான் நம்ம அனுபவிக்கிறோம். இதில் முக்கியமான காரணங்கள் முஸ்லீம்கள்னு நான் சொல்லுவேன். முஸ்லீம்களை நான் பார்த்து கேட்குறேன், ஒரு 100 பேருக்கு சமையல் பண்ணணும்னு வைங்க, கல்யாணத்துக்கு ஏதோ ஒரு விசேஷத்துக்கு பண்ணுறோம். என்ன செய்வோம்? சமைக்க தெரிஞ்சவராக கூப்பிட்டு சமையல் பண்ணுறதுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் சமைங்கன்னு சொல்லிவிடுவோம். இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொடுப்போமா? சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக அவங்கள்ட்ட போய் நான் 1000 பேர் சமைக்கிற வேலையை அவங்களுக்கு தெரியாட்டியும் பரவாயில்ல அப்படின்னு நான் கொடுத்தேன்னா என்ன ஆகும்? அந்த வேலையை அவங்க ஒழுங்காக செய்வாங்களா, இல்லை கறிக்கி விட்டுருவாங்களா? வெங்காயத்தை எவ்வளோ வதக்கணும்னு தெரியுமா? தக்காளி எவ்வளோ வதக்கணும்னு தெரியுமா? அந்த வெங்காயம் தீஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? தூக்கி கூட்டிகிட்டு இன்னும் அதுக்கு தேவையான வெங்காயத்தை நறுக்கி கொடுக்கணுமா? அப்போ ஒரு சமையலுக்கே இப்படி அப்படின்னா, அப்போ ஒரு நாட்டை பார்த்துக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்? முதல்ல மக்களை எப்படி பார்த்துக்கணுன்ற அக்கறை இருக்கணும். அந்த சமைக்கிறவங்க என்ன செய்வாங்க? இந்த சாப்பாடை சாப்பிடும்போது அவங்க மனசு சந்தோஷமாகணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டே சமைப்பாங்க. அப்போ ஒரு நாட்டை ஆள்றவன் என்ன செய்யணும்? நான் எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம ஆட்சி பேசப்படணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டே அந்த நாட்டை ஆளணும், அதுக்கு தேவையானதை செய்யணும், இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஆள்கிட்ட கையில் கொடுத்தா நாடு நல்லா இருந்திருக்கும். இன்றைக்கி நாம் என்ன பண்ணி வச்சுருக்கிறோம்? முக்கியமாக இதுக்கு முஸ்லீம்கள் ரொம்ப காரணம் அப்படின்றதுனால தான் இன்றைக்கி நான் வீடியோ போட வேண்டிய நிலைமையில் இருக்குது. அதை பற்றி கண்டுக்காமல் நம்ம போகலாம் அப்படின்னாலும் முடியல. முஸ்லீம்களில் நிறைய ஆலிம்களுக்கு படித்த பசங்களே என்ன பண்ணுறாங்க, எலெக்ஷன் டைமில் நாங்கள் விஜயை பார்க்குறதுக்காக ரொம்ப காத்து நின்றுட்டு இருந்தோம், ஏங்கி போய் நின்னோம் அப்படின்னு ஒரு 2 பசங்க சொல்கிறாங்க. அவங்க ஜிப்பா போட்டிருக்காங்க, அவங்க ஆலிமுக்கு படிக்கிறாங்களாம். இதெல்லாம் கேட்கும் போதே கேவலமாக இல்லை? அந்த மாதிரி ஆட்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு இஸ்லாம் என்ன சொல்லி கொடுத்தது? அல்லாஹ் ரசூலை தவிர வேறு யாருக்கும் நம்ம ஃபேன்ஸாக இருக்கக்கூடாது. நமக்கு யாரை வேணாலும் பிடிச்சிருக்கலாம், நமக்கு நிறைய பேரை பிடிச்சிருக்கலாம். அல்லாஹ் சொல்கிறேன், நீ உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குதோ அவங்க கூட தான் நாளைக்கு நீங்கள் மறுமையில் எழுப்பப்படுவீங்கன்னு. இப்போ உங்களுக்கு விஜய் தானே பிடிச்சிருக்கு, அவர் ஒழுங்காக முழுக்கு பொருள் சொல்லி குளிப்பாரா? ஜனாபத் குளியல் குளிப்பாரா? ஒன்றும் இல்லை. சிறுநீர் கழித்தால் கால் கொள்ளக்கூடிய பழக்கம் எத்தனை ஆண்கள் பெண்களுக்கு இருக்குது? அதை கூட இஸ்லாம் சொல்லி தருது. அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் இருக்கா இல்லையா எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஆனால் எதுவுமே தெரியாமல் இருக்கும்போதே நீங்கள் ஏங்குறீங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏங்குறீங்களாக்கும். கேவலமாக இல்லை உங்களுக்கு? அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு ரொம்ப நாளாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆலிமுக்கு படிக்கிற பசங்க கூட இவ்வளோ மட்டமாக நடந்துக்குவாங்கன்றது நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம். இதை விட இஸ்லாம் சமுதாயம் சீர்கெட்டு போச்சுன்றதுக்கு ஆதாரம் என்ன வேணும்? அதில் ஒரு முஸ்லீம் ஒருத்தர் விஜய்க்காக என்னமோ உயிரே கொடுப்பேன்ற அளவுக்கு பேசுகிறாரு, தொப்பையும் தாடியும் வச்சுக்கிட்டு. உங்களுக்கெல்லாம் வெக்கமாக இல்லை? அல்லாஹ் ரசூலுக்கு மட்டும்தான் நம்ம ஃபேன்ஸ் ஆஃப் அல்லாஹ், ஃபேன்ஸ் ஆஃப் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறு யாருக்கும் ஃபேன்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா அவங்க கூட தான் நீங்கள் எழுப்பப்படுவீங்க. வேணும்னா இன்னும் நம்ம ஃபேன்ஸாக இருக்கலாம். யாருக்குன்னா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கு, வழிமார்களுக்கு இருக்கலாம், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய நல்லோர்களுக்கு இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம ஃபேன்ஸாக இருக்கலாம், தப்பில்லை. நம்மளாம் இஸ்லாமியர்கள். நம்மளுடைய கட்டமைப்பு என்ன?
அல்லாஹ் ரசூல் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணி வாழ்கிறது தான். அதை ஃபாலோ பண்ணுறதை விட்டுட்டு அல்லாஹ்னா யாருன்னே தெரியாது ஒரு சினிமா நடிகனை ஃபாலோ பண்ணி இவ்வளோ முட்டு கொடுத்து பள்ளிவாசலில் கூட்டிகிட்டு வந்து முதல்ல அவர் ஜனாபத் குளியல் குளிச்சாரா, முழுக்கு ஃபர்லு சொல்லி குளிச்சாரா, அவரை தொழுகையில் வந்து நிற்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் குளிச்சுட்டு வரணும்னு நீங்கள் சொன்னீங்களா? அதெல்லாம் செய்யாமல் தொழுகைக்கு வந்து நிற்கக்கூடாதுன்றது ஒரு பெரிய பெரிய அந்த பள்ளி நிர்வாகிகளுக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரியாமல் தான் பள்ளி நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? யாரும் கேட்கறதுக்கு இல்லைன்ற எண்ணம். உங்களுக்கே அல்லாஹ் ரசூலை பற்றி பயம் இல்லைன்றப்போ முஸ்லீம்கள் கெட்டு போகிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. உங்களை மாதிரியான மோசமான தலைவர்கள் முஸ்லீம் தலைவர்கள் பள்ளிவாசலில் பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டது தான் இன்றைக்கி முஸ்லீம் மக்கள் கெட்டு வீணாக போய் ஒரு நடிகனை போய் தூக்கி வச்சு பெருசாக பேசி தான் கல்பில் உள்ள நபியையும் அழிச்சிட்டு அல்லாஹ் ரசூலையும் அழிச்சிட்டு ஈமான் தவக்குல் தக்குவெல்லாம் அழிச்சிட்டு ஒழுக்கம் இல்லாமல் வாழக்கூடிய எப்படி வேணாலும் வாழலாம்னு நினைக்கிற ஒரு மனிதனை போய் நேசிக்கிற அளவுக்கு நீங்கள் தான் கொண்டு வந்திருக்கீங்க. பள்ளிவாசலில் கூட்டிகிட்டு வந்து ஒரு நடிகனை உட்கார வச்சு நீங்கள் வந்து தொழுகிறதுக்கே முன்னாடி ஃபஸ்ட்டு சப்பில் வச்சுட்டிங்கன்னா அவர் முழுக்கு ஃபர்லு சொல்லி குளிச்சாரா, அவர் வந்து ஜனாபத் குளியல் குளிச்சாரா, அவர் குடும்பமாக வாழ்ந்துருக்காருல்ல. இதெல்லாம் நீங்கள் சொல்லி குளிச்சுட்டு வாங்க, களிமா சொல்லிட்டு வாங்க, அப்புறமா தொழுகலாம் நீங்கள் சொல்லிக்கலாம்ல. தொழுகிறதுக்கு எப்படி நீங்கள் வந்து உரிமை கொடுக்கலாம்? ஃபஸ்ட்டு தொழுகை யாருக்கு கடமை அப்படின்றது அல்லாஹ் சட்டம் இருக்குல்ல. பைத்தியத்துக்கு கடமை இல்லை, காஃபிற்கு கடமை இல்லை. எந்த தைரியத்தில் கூட்டிகிட்டு வந்து அவரை நீங்கள் வந்து பள்ளிவாசலில் முன்சபில் நிப்பாட்டி வச்சு தொழுக வச்சிங்க? இந்த மாதிரி செஞ்ச பள்ளி நிர்வாகிகளை உடனடியாக நிர்வாகத்தை விட்டு தூக்கணும். இதெல்லாம் யார் செய்கிறது? மக்கள் இதை தட்டி கேட்குறதுக்கு நேரம் இல்லை. எல்லா தப்பும் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க செய்கிறதெல்லாம் சரின்ட்டு போகிறது முஸ்லீம்களுடைய வழக்கமா? எம்பெருமானார் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடினாங்க. அவங்கள மாதிரி யார் போராட்டம் பண்ணியிருக்க முடியும்? இன்னைக்கு பச்சை பிள்ளைய கூட ரேப் பண்ணி கொண்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் யாரால? முஸ்லீம் மக்களே, அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆட்சி வர்றதுக்கு காரணமான முஸ்லீம்களாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் அல்லாஹ் ரசூலையும் பயந்துக்குங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது. அதில் ஒரு ஆலிம் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தொப்பி தாடி ஜிப்பா வச்சுக்கிட்டு அல்லாஹ் ரசூலுக்கு ஏங்குறேன்னு சொன்னால் சந்தோஷமா? ஒரு நடிகனுக்கு, அதாவது முற்றிலும் இஸ்லாத்துக்கு புறம்பான தொழில் செய்கிற வாழ்க்கையை வாழ்கிற ஒரு மனிதனுக்கு நான் ஏங்குறேன், பார்க்குறதுக்கு கால் கெடுக்க காத்துட்டு இருந்தேன்னு சொன்ன அந்த 2 பசங்க இன்னும் அவங்க முகம் என் கண்ணுக்குள்ளே இருக்குது. நான் முடிஞ்ச அந்த வீடியோ தேடி பிடிச்சி உங்களுக்கு கட் பண்ணி நான் இதில் ஜாயின் பண்ணி விட்றேன், நீங்கள் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எப்படி தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்? இஸ்லாம் கடுமையான சட்டங்களை கொண்டது. ஆனால் இங்கே எந்த கடுமையை கொண்டு எதை தண்டிச்சிங்க? என்ன பாவம் குறைஞ்சிச்சு? எதுக்காக பாஜக RSSகார முஸ்லீம்களை வெறுக்கிறான்? ஏன்னா இஸ்லாத்தில் எல்லா நல்ல விஷயங்களும் இருக்குது. இஸ்லாம் எங்கே இருக்கோ அங்கே மனிதம் இருக்கும், மனிதாபிமானம் இருக்கும், கருணை இருக்கும், மக்கள் நிம்மதியாக வாழ முடியும். அதனால தான் முதல்ல இஸ்லாமியர்களை க்ளீன் பண்ணிட்டா அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை ஒவ்வொருத்தராக தொட்டுறலாம். அப்புறம் ஹிந்துக்கள், அப்புறம் அதில் SC, இப்படி எல்லாரையும் தொடச்சி தனக்கு காலுக்கு கீழே போட்டு அடிமையாக்கிக்கலாம். இதுதான் RSS பாஜக கும்பலுடைய மிகப்பெரிய சதி. இது கூட தெரியாமல் அதுக்கு கைகூலியா இன்னைக்கு ஆளுநரை எதிர்த்து பேசுறது தான் தமிழ்நாட்டினுடைய வழக்கமாக இருந்திருக்கு. ஏன்னா ஆளுநர் பாஜகவுடைய கைகூலியாக தான் நடந்துட்டு இருக்காரு. அதனால தான் ஏற்கனவே இருந்த ஆட்சியில் எல்லா ஆட்சியிலையுமே அவங்க சொல்கிறத கேட்டதில்லை. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்துட்டுருக்கு? நீங்கள் தேர்ந்தெடுத்த நடிகர் அவங்க பேச்சை கேட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு விஷயங்களை இங்கே உருவாக்கிட்டு இருக்காரு. இது கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்து நாட்டை நாசம் பண்ணுறதுக்கான முதல் அடி அவர் எடுத்து வச்சிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் ஓட்டு போட்ட நீங்கள் தான் பதில் சொல்லியாகணும். முஸ்லீம்களை தான் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மற்றவர்களை பேசுகிறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. முஸ்லீம்கள் மோசமான நிலையில் இருக்கீங்க. இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் பேட்டி கொடுத்தீங்களோ அவங்கள உடனடியாக ஜமாத்தில் இருந்து சொல்லி அவங்கள கண்டிக்கணும். இந்த மாதிரி நான் பேசுனது தப்புன்னு அவங்க வீடியோ போடணும். இல்லையா அவங்க இஸ்லாத்தில் இருக்கக்கூடாது. இப்படி கடுமையான தண்டனை நீங்கள் கொடுத்தாதான் இந்த மாதிரி இனி யாரும் பேச மாட்டாங்க. ஒரு அம்மா பேசிச்சு, என் உயிர் தளபதி அப்படின்னு. அந்த அம்மாவை கொண்டு போய் அவருடைய கட்சியில் சேர்த்து வச்சுட்டு அந்த அம்மாவுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கிறாரு. நான் பேசுனது தப்புன்னு அந்த அம்மா அதுக்கப்புறம் ஜமாத்து கண்டிச்சதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டாங்க. மன்னிப்பு கேட்டு உண்மையிலே திருந்தி இருந்தா அந்த கட்சியில் சேரலாமா? ஒரு நடிகன் பின்னாடி இந்த அம்மா போய் உட்காரலாமா? அவர் என்ன பெரிய கொள்கைவாதியா? என்ன கொள்கை இது வரைக்கும் இருந்திருக்குது? இதோ நேற்று கூட நடந்த சட்டமன்றத்தில் கேள்வி கேட்டாருன்னு நேரில் நிறுத்தப்பட்டிருக்கு. என்ன கொடுத்த வாக்க காப்பாற்றிருக்காங்க? பண்ணுறதெல்லாம் தப்பு. இதை கேட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே உடனடியாக சட்டத்தை தான் இஷ்டத்துக்கு வளைச்சிக்கிறது. மற்றவங்கள விடுங்க, முஸ்லீம்களுக்கு எங்கே போச்சு அறிவு?
எதுக்காக இந்த மாதிரி கேவலமாக உங்கள் பிள்ளைங்களை வளர்த்துருக்கீங்க? அந்த பசங்க அந்த மாதிரி நாங்கள் விஜய்க்காக ஏங்கி நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னு அந்த பள்ளிவாசலில் தொழுகிறதுக்காக பள்ளிவாசலுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தப்போ விஜய்க்காக வேட்டி கொடுக்குற பசங்க சொல்கிறாங்க தொப்பியும் தாடி வச்சுக்கிட்டு. அந்த மாதிரி பிள்ளைங்களை பெற்றவங்க நீங்களாம் வெட்கப்படணும். உங்களை நீங்களே காரி துப்பிக்கங்க. உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இது வரைக்கும் நான் சோசியல் மீடியாவில் வந்தது கிடையாது. ஆனால் இப்போ நான் வரேன்னா தாங்க முடியல. அல்லாஹ் தாலாவுக்காக இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய சூழ்நிலையில் எல்லா பெண்கள் சார்பிலையும் எல்லா தாய்மார்கள் சார்பிலையும் நானும் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இறைவன் உங்களை பிடிச்சான்னா நீங்கள் தாங்க மாட்டீங்க. மனிதர்களுடைய எந்த வித அச்சத்துக்கும் பயப்படாதவர்கள் தான் இஸ்லாமியர்கள். எந்தவித ஆசாபாசங்களுக்கும் கட்டுப்படாமல் நேர்மையை கடைபிடிச்சி ஒழுக்கத்தை கடைபிடிச்சி எந்த துன்பத்திலையும் அந்த கொள்கைகளோட வாழணும்னு நினைக்கிறவங்க தான் இஸ்லாமியர்கள். ஆனால் இன்னைக்கு ஆலிம்களுக்கு சேர்த்து விட்டவங்களுக்கு அறிவில்லை. ஒரு ஆலிம் எப்படி இருக்கணுன்ற அறிவு இல்லை அப்படின்னா அதை போதிக்கிற இடம் சரியில்லைன்னு தான் அர்த்தம். அந்த பசங்க எங்கே படிக்கிறாங்க? நீங்களாம் ஆலிமுக்கு படித்து என்ன பண்ண போகிறீங்க? குப்பையை தான் உருவாக்குவீங்க. கேவலமாக இருக்குது. காரி துப்பணும் உங்கள் மூஞ்சிலன்னு தோணுது. உங்களை மாதிரி பிள்ளைங்களை பெற்றதுக்கு உங்களை மாதிரி தாய் தகப்ப மூஞ்சிலையும் காரி துப்பணும், உங்கள் மூஞ்சிலையும் காரி துப்பணும். இதை விட கேவலம் எதுவுமே கிடையாது இஸ்லாத்தில். உங்களை மாதிரி ஆட்களை பார்க்குறதே எங்களுக்கு கேவலமாக இருக்குது. இஸ்லாத்தினுடைய ஆணி வேற அறிஞ்சு புரிஞ்சுக்கிட்டு வர்ற நீங்களே ரோல் மாடலாக இல்லாமல் எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு அடையாளமாக இருக்கீங்க. இதையெல்லாம் நீங்கள் மாற்றிக்கல அப்படின்னா என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் வருவாங்க, தட்டி கேட்பாங்க, கிளின்னு கிழிப்பாங்க. வாங்கிக்கோங்க. தப்பு செஞ்சால் தட்டி கேட்கணும்னு நல்லா சொல்லியிருக்கான். அந்த ஒரு காரணத்துக்காக இன்னும் நிறையா மக்கள் தட்டி கேட்க வருவாங்க. இஸ்லாமிய மக்கள் ஒழுங்காக கவனமாக நடந்துக்கணும். யார் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற தைரியத்தில் என்ன வேணாலும் மைக்க பிடிச்சி பேசிடலாம், யார் பின்னாடி வேணாலும் போகலாம் அப்படின்றதெல்லாம் இனி வச்சுக்கக்கூடாது. அப்படி இல்லையா அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஜமாத் உங்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத நாங்கள் கண்டிப்பாக முன்னெடுப்போம், குரல் கொடுப்போம், நடத்துவோம். வல்ல ரஹ்மானுடைய உதவி கொண்டு இந்த நாட்டில் எந்த தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்குற குரலாக எல்லா மக்களுடைய குரலும் இருக்கணும். இல்லையா அந்த தப்பு செஞ்சவங்களுடைய லிஸ்ட்டில் ஓம் பேர் எழுதுவேன்னு அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கான். இது ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் தெரியும். அதனால தப்பை தட்டி கேட்கறதுக்காக நாம் பேச வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். இன்னும் நம்ம தொடர்ந்து பேசுவோம். இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இன்னும் முடிஞ்சால் நீங்களும் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கள கண்டிங்க. வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய நல்ல அறிவையும் ஞானங்களையும் அவனுடைய முழு பாதுகாவலையும் வழங்கி பாதுகாத்தார் புரிவானாக. நல்ல ஆட்சியை நம் மீது நிலைநிறுத்த உதவி புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.